அது சரியா 2026 பிப்ரவரி மாசம் பங்களாதேஷோடைய கேபிட்டல் சிட்டியான டாக்கா அப்படிங்கிற ஒரு சிட்டியில் இருக்கிற பல்லபி அப்படிங்கிற ஒரு ஏரியா. அங்க இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு சோஹல் ராணா அப்புறம் அவருடைய மனைவியான ஸ்வப்னா இவங்க 2 பேருமே புதுசா குடி வராங்க. அவங்க குடி வந்திருக்கிற அந்த பிளாட்டோடைய சரௌண்டிங்ஸ் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே குறுகலான தெருக்கள், வீடுகள் எல்லாமே அடுத்தடுத்து மூச்சு விட கூட கேப் இல்லாத அளவுக்கு ரொம்பவே நெருக்கமா கட்டப்பட்டிருக்கும். பக்கத்து வீட்டுடைய சமையல் வாசனையில் இருந்து அங்க பேசுற சின்ன சின்ன முணுமுணுப்பு வரைக்கும் எல்லாமே ரொம்ப அப்பட்டமா கேட்கிற அளவுக்கு ஒரு பயங்கர நெரிசலான நெய்பர்ஹுட் அது. இப்படி ஒரு ஏரியாவுக்கு அவங்க புதுசா வந்திருந்தாலும் கொஞ்ச நாள்லயே சோகலும் ஸ்வப்னாவும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லார் கூடயுமே ரொம்ப சீக்கிரமாவே அட்டாச் ஆயிடுறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட யதார்த்தமா பேசுறது, சிரிச்சு பழகுறது அப்படின்னு பாக்குறவங்களுக்கே பொறாம வர்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஃப்ரெண்ட்லி கப்புலா அவங்க அங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமைதியா சந்தோஷமா போயிட்டு இருக்கிற அந்த ஒரு நேரத்துல தான் அந்த அமைதி மொத்தத்தையுமே உடைக்கிற மாதிரி அன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அன்னைக்கு வீட்டுக்குள்ள ஸ்வப்னா தனியா இருக்கும்போது திடீர்னு அவங்க வீட்டுடைய மர கதவை யாரோ ரொம்பவே ஃபோர்ஸா அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு சத்தம் கேக்குது. ஒரு செகண்ட் கூட கேப் விடாம ஏதோ உயிர் போற அவசரத்துல கதவை உடைக்கிற மாதிரி அந்த சத்தம் விடாம கேட்டுட்டே இருக்கு. என்ன ஏது அப்படின்னு புரியாம பதறி போய் ஸ்வப்னா அந்த கதவை திறந்தப்ப அவங்க முன்னாடி ஒரு அம்மா நிக்கிறாங்க. அவங்களுடைய கண்கள் முழுக்க கண்ணீர், தொண்டை எல்லாமே வறண்டு போய் தேம்பி தேம்பி மூச்சு வாங்கி அழுதுகிட்டே ஒரு நடுக்கத்தோட அந்த ஒரு கேள்வியை கேக்குறாங்க. ஸ்வப்னா, என்னோட பொண்ணை காணோம், நீங்க எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பொண்ணை காணோம் அப்படின்னு கேட்ட உடனே ஸ்வப்னாவுடைய முகமும் அப்படியே மாறுது. பதறி போனவங்களும் அந்த அம்மா அப்புறம் அந்த பிளாட்ல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாத்துக்கூடயுமே சேர்ந்து காணாம போன அந்த பிஞ்சு குழந்தைய தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நேரம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. பட் அவங்க தேட ஆரம்பிச்ச அந்த ஒரு நாள் அந்த பிளாட்ல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களையுமே உறைஞ்சு போக வச்ச ஒரு கொடூரமான நாளா மாறும் அப்படின்னு அன்னைக்கு அங்கிருந்த யாருமே கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. சரியா மே 19, 2026 நேரம் காலையில 10:30 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. டாக்கா சிட்டியுடைய அந்த காலை எப்பவும் போல சாதாரணமா இல்ல. அந்த குறுகலான பல்லபி ஸ்ட்ரீட்ஸ்ல எங்க திரும்பி பார்த்தாலுமே போலீஸ் வண்டிகளுடைய சைரன் சத்தம் மட்டும்தான் காதை பிளந்துட்டு கேட்டுட்டு இருந்துச்சு. அங்க சுத்தியும் நின்றுட்டு இருந்த 50க்கும் மேற்பட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் பல கொடூரமான கொலைகளை பார்த்த அவங்களுடைய முகத்திலேயே அன்னைக்கு ஒரு இனம் புரியாத நடுக்கம் தெரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, அங்க கூடி நின்ன அந்த மக்கள் கூட்டத்துடைய ஒவ்வொருத்தருடைய கண்ணிலுமே ஒரு மரண பயம். இது எல்லாத்தையுமே விட அங்கிருந்த மீடியா பிரஸ்காரங்க எல்லாமே அவங்களுடைய மைக்கை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு லைவ்ல என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம ஒரு விதமான பதட்டத்துல உறைஞ்சு போய் நின்றுட்டு இருந்தாங்க. பிகாஸ் அந்த பிளாட்டுடைய அந்த இருட்டான அந்த குறுகலான படிக்கட்டுகள் வழியா அங்க உள்ள போற ஒவ்வொரு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் அந்த பிளாட்டுக்குள்ள அங்க காத்துட்டு இருந்தது வார்த்தைகளால விவரிக்கவே முடியாத ஒரு உச்சக்கட்ட கொடூரம். வெறும் 2வது படிக்கக்கூடிய ஒரு பிஞ்சு குழந்தை, நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கொடூரமான முறையில கொலை பண்ணப்பட்டு அந்த வீடு முழுக்கவே ரத்த வெள்ளத்துல கிடந்த அந்த ஒரு காட்சியை பார்த்துட்டு அங்கிருந்த கமிஷனர்ல இருந்து ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் வரைக்கும் எல்லாருடைய கைகளுமே ஒரு நிமிஷம் நடுங்கி போச்சு. தன்னோட உசுருங்கிற அந்த குழந்தைய அப்படிப்பட்ட நிலைமையில பார்த்த அந்த பெத்த மனங்கள், அங்க கதறி துடிச்சிட்டு இருந்த அழுதுட்டு இருந்த அந்த சத்தம், அங்க சுத்தியுமே நின்றுட்டு இருந்த அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய காதுகளையும் கிழிச்சு அவங்களுக்குள்ள ஒரு மரண பயத்தையே உருவாக்கிட்டு இருந்துச்சு. பங்களாதேஷுடைய ஹிஸ்டரியிலேயே இப்படி ஒரு கேஸ் அங்க நடந்ததே இல்லை. அப்படி அன்னைக்கு காலையில எப்பவும் போல ரொம்பவே சந்தோஷமா ஸ்கூலுக்கு ரெடியாகி கிளம்பி போன அந்த 2 வயசு குழந்தை எப்படி திடீர்னு காணாம போனா? அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிளாட்டுக்குள்ள அந்த 4 செவுத்துக்கு நடுவுல அந்த குழந்தைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு? அந்த பிஞ்சு குழந்தையுடைய வாழ்க்கையவே சிதைச்ச அந்த மர்மத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற கொடூரமான உண்மைகள் என்ன? ஒட்டுமொத்த பங்களாதேஷ் நாட்டையே உறைய வச்ச, கேட்கும் போதே நம்மளுடைய நெஞ்ச நடுங்க வைக்கிற இந்த கேஸுடைய அந்த டிஸ்டர்பிங்கான பக்கங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவோம். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் கிடைக்காதவங்களுக்கும் அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் கிடைச்சிரும். டெலிகிராம் யூஸ் பண்ணாதவங்களுக்கு வாட்ஸ்அப்ல நம்மளுடைய சேனல் இருக்கு, அங்கேயுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைச்சிரும். நம்மளுடைய அஃபீஷியல் வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது படிக்கிற அந்த பிஞ்சு குழந்தைக்கு அன்னைக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு யாரு, அவளுடைய உலகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது டாக்கா சிட்டியில் இருக்கிற பல்லபி ஏரியா. காலையில விடிஞ்சதும் விடியாததுமா அந்த பகுதி முழுக்கவே வழக்கமான காலை நேர சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சிடும். வெளியில தெருக்கல்ல ஆட்டோக்கள், வண்டிகள் போற சத்தம், வேலைக்கு அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கிறவங்க, ஆல்சோ ஒவ்வொரு வீட்டுடைய கிச்சன்ல இருந்து வர்ற அந்த காலை நேர சாப்பாட்டு வாசனை அப்படின்னு எல்லாமே ரொம்பவே இயல்பா சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்ல தான் அப்துல் ஹனான் முல்லா இவருடைய குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. அவங்களுக்கு அப்படின்னு பெருசா எந்த ஒரு வசதியும் இல்லாட்டியும் அவங்களோட ரெண்டாவது படிக்கிற அந்த பெண் குழந்தையான ரமீசா தான் அவங்களுக்கு எல்லாமே. அவளையே தான் தங்களுடைய ஒட்டுமொத்த உலகமா நினைச்சு அவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. ரமீசா அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஸ்கூல்லயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. காலையில விடிஞ்ச உடனே சீக்கிரமா எந்திரிச்சு அம்மாவுடைய கைகளாலேயே சாப்பிட்டு ரெண்டு பக்கமும் அழகா ரிப்பன் வச்சு பின்னப்பட்ட அந்த ரெண்டு ஜடையோட அவளை விட பெரிய சைஸ்ல இருக்கிற அந்த ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு அவளுடைய வீட்டை விட்டு வெளியே வந்தா அப்படின்னா அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே ரமீசாவை அவ்வளவு பிடிக்கும். பிகாஸ் அந்த குறுகலான பல்லவி தெருக்கள் இருக்கிற அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே நேத்துல இன்னைக்கு இல்ல பல வருஷங்களா ஒன்னா பழகுறவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு நம்பிக்கையானவங்க அப்படின்னா வீட்டை பூட்டாமலேயே வெளியே போயிட்டு வர அளவுக்கு நெருக்கமானவங்க. அப்படி ஒரு பாதுகாப்பான சரௌண்டிங்ல தான் ரமீசா ரொம்பவே செல்லமா வளர்ந்துட்டு வந்தா. அப்படி அவ தினமுமே ஸ்கூலுக்கு நடந்து போகும்போது வழியில பாக்குற அந்த அக்கம் பக்கத்து பெரியவங்க எல்லாருமே என்ன ரமீசா குட்டி ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சா அப்படின்னு ரொம்பவே பாசமா கேட்கும்போது அவளும் அவளுடைய அந்த குட்டி குட்டி மழலை பேச்சால பதில் சொல்லிட்டே சந்தோஷமா அங்கிருந்து துள்ளி குதிச்சுட்டு ஓட ஆரம்பிப்பா. தன்னுடைய வாழ்க்கை எப்பவுமே இப்படியே சிரிப்பால நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்ச அந்த பிஞ்சு குழந்தைக்கு அன்னைக்கு எப்படி தெரியும் தான் டெய்லியும் பார்த்து சிரிக்கிற அந்த பழகிய முகங்களுக்கு பின்னாடி தான் தனக்கான அந்த யமன் ரொம்ப பொறுமையா காத்துட்டு இருக்கான் அப்படின்னு. எஸ்டிஐ ஒரு பெரிய விபத்தோ இல்ல ரத்தத்தை உறைய வைக்கிற ஒரு கொடூரமான குற்றமோ நடக்கிறதுக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட அங்க நடக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும். வரப்போற அந்த பயங்கரமான ஆபத்தை பத்தி எந்த ஒரு சின்ன அறிகுறியுமே இல்லாம அந்த மனுஷங்க அவங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப இயல்பா தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா விதி அவங்களுக்கான மரண நேரத்தை ரொம்பவே துல்லியமா குறிச்சு வச்சுட்டு சத்தமே இல்லாம அவங்க பின்னாடியே துரத்திட்டு வரும். சரியா அப்படிப்பட்ட ஒரு உறைஞ்சு போன சூழல் தான் அன்றைய நாள் அங்க நிலவிட்டு இருந்துச்சு. அந்த கொடூரமான சம்பவம் நடக்கிறதுக்கு சரியா 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டைம் காலையில 8 மணி நெருங்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு மே 19, 2026 வெளியில லேசான வெயில் அடிக்க ஆரம்பிச்ச அந்த காலை நேரத்துல எப்பவும் போல ரமீசாவுடைய அம்மா அவளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஸ்கூல் யூனிஃபார்மை மாட்டி விட்டுட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள போய் அவசர அவசரமா சூடா லஞ்ச் பாக்ஸ பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சமையல் பாத்திரங்களுடைய சத்தம் மட்டும்தான் அந்த வீட்டுல கேட்டுட்டு இருந்துச்சு. ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா நான் இப்ப சொல்றத அப்படியே நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணிக்கோங்க. நம்ம ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது கவர்மெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதுல ஒரு ஃப்ளோர்லயே நிறைய பிளாட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அபார்ட்மெண்ட் தான் அது. அப்படி நம்ம அந்த வீட்டுடைய வாசல்ல இருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா வெளியே நடந்து போறதுக்கு மற்ற பிளாட்ஸை தாண்டி தான் நம்ம நடந்து போகணும் இல்லையா. அப்படி நடந்து போகும் பொழுது நம்மளுக்கு லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ நம்ம பல வீடுகளை கடந்து தான் நம்ம வெளியே போக முடியும். அந்த மாதிரி தான்
அன்றைய நாளும் ரமீசா தன்னுடைய வீட்டில இருந்து வெளியே வந்தா. வெளியே வந்து அப்படி நடந்து போற அந்த காரிடோர்ல சும்மா விளையாடிட்டு இருந்தா. அப்பதான் அந்த இருட்டான காரிடோருடைய ஒரு ஓரத்துல இருந்து ரமீசாவுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச, தினமுமே அவ பார்த்து சிரிக்கிற அந்த பரிச்சயமான உருவம் அப்படியே அமைதியா நின்னு ரமீசாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சது. அந்த உருவத்தை பார்த்து ரமீசாவும் எந்த ஒரு பயமுமே இல்லாம அவளுடைய கள்ளம் கபடம் இல்லாத சிரிப்பால சிரிக்கிறா. அப்ப அந்த உருவம் ரமீசாவை ரொம்பவே ஆசையா பேசி கையில குழந்தைங்க விளையாடுற ஏதோ ஒரு பொம்மையை காட்டி இங்க வாடா செல்லம் அப்படின்னு ரொம்பவே அன்பா கூப்பிட ஆரம்பிச்சது. ரமீசாவும் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம சிரிச்ச முகத்தோட அந்த உருவத்துக்கிட்ட போய் நிக்க மெதுவா அந்த குழந்தையுடைய பிஞ்சு கைகளை பிடிச்சு அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது அந்த உருவம். அடுத்த செகண்ட் அந்த வீட்டுடைய மரக்கதவு எந்த ஒரு சத்தமுமே இல்லாம சாத்தப்படுது. அந்த வீட்டுல கதவு சாத்துற அந்த லாக் விழுகிற சத்தம் மட்டும்தான் அங்க கேக்குது. இப்போ இங்கே டைம் ஓடிட்டே இருக்கு. உள்ள கிச்சனில் லஞ்சை பேக் பண்ணி முடிச்சுட்டு கையில் அந்த லஞ்ச் பாக்ஸோட வெளியே வர்றாங்க ரமீசாவுடைய அம்மா. அப்படி வந்தவங்க ரமீசா ரமீசா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் வீட்டில் எந்த ஒரு சத்தமுமே இல்லை. ரமீசா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுறாங்க. ரமீசாவுடைய அந்த கொஞ்சம் குரல் எங்கேயுமே கேட்கல. அவங்களுடைய வீடு முழுக்கவே ஒரே மயான அமைதி. உடனடியாக அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்து வெளியே அந்த காரிடோர் பகுதிக்கு வராங்க. பட் அங்கேயுமே யாருமே இல்ல. இப்ப அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு லேசான பதட்டம் தொத்திக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உடைய வீட்டுக்கு ஏதாவது விளையாட போயிருப்பாளோ அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டே அப்படியே படபடக்கிற நெஞ்சோட வெளியே வந்து ஒவ்வொரு வீடா தேட ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உடைய வீடு, கடைகள், அந்த தெருக்கள் அப்படின்னு அவங்களுடைய கால்கள் போன திசையில எல்லாம் ஓடி ஓடி தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் எங்கேயுமே ரமீசா இல்ல. இப்ப நெஞ்சு அடைக்கிற அந்த பயத்தோட நடுங்குற கைகளோட தன்னுடைய கணவரான அப்துல் ஹனனுக்கு ஃபோன் பண்றாங்க. அண்ட் அழுதுகிட்டே இந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபோன் காலை கேட்ட அடுத்த செகண்ட் தான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு அங்கே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வராரு அந்த அப்பா. இப்போ அந்த பெத்தவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்கிற சந்து பொந்து மூளை முடுக்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முகமெல்லாம் பயமும் வியர்வையுமா வழிய ரமீசா ரமீசா அப்படின்னு அந்த அப்பாவுடைய உடைந்த குரல் அந்த பல்லவி தெருக்கள் முழுக்க ரொம்பவே பரிதாபமா எதிரொலிச்சுது. ரமீசா ரமீசா. ஆனா அந்த சத்தத்தை கேட்டுட்டு ரமீசாவுடைய அந்த மழலை குரல் எந்த திசையிலிருந்துமே எதிரொலிக்கவே இல்லை. நேரம் ஆக ஆக விஷயத்தை கேள்விப்பட்டு அக்கம் பக்கத்து ஆளுங்களும் பதட்டத்தோட அங்க கூட ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு, பொண்ணை இன்னும் காணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு ஒட்டுமொத்த தெருவுமே ரமீசாவை தீவிரமா தேட ஆரம்பிச்சது. தேடி தேடி கால்கள் எல்லாம் களைச்சு போகுது. நேரமும் கடந்துட்டே இருந்துச்சு. இப்ப அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி, அதாவது அந்த பிளாட்டுக்கு முன்னாடி இருக்கிற தெருவுல பெரிய கூட்டமே கூடிருச்சு. ஒரு கட்டத்துல அந்த பெத்தவங்களுடைய அழுகை சத்தம் அந்த ஏரியாவையே உறைய வச்சிட்டு இருந்துச்சு. அப்ப சரியா அந்த கூட்டத்துல இருந்த ஒரு நபர் அங்க இருக்கிற எல்லாரையுமே அதிர வைக்கிற மாதிரியான ஒரு ஷாக்கிங்கான வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்ட அடுத்த நொடியே அங்கிருந்த ஒட்டுமொத்த கூட்டமுமே ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போய் அடுத்த செகண்டே அந்த அபார்ட்மெண்ட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு முன்னாடி போய் மக்கள் கூட்டமா நிக்கிறாங்க. எல்லாருடைய முகத்திலையுமே விவரிக்க முடியாத ஒரு பெரிய பதட்டமோ ஏதோ நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒருவித மரண பீதியும் தொத்திக்க ஆரம்பிச்சது. படபடக்கிற நெஞ்சோட காணாம போன அந்த குழந்தையுடைய அப்பா அந்த வீட்டுடைய கதவை வேகமா தட்ட ஆரம்பிக்கிறாரு. பட் உள்ளிருந்து சின்னதா ஒரு சத்தம் கூட வெளியே வரல. கூட்டத்தில் இருக்கிற சில பேர் அந்த வீட்டுடைய ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்க்கறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள நிலவுற அந்த மயான அமைதி வெளியில இருக்கிற அவங்களுடைய பயத்தை இனிமே பல மடங்கு ஜாஸ்தி ஆகுச்சு. அண்ட் வெளியில நின்னுட்டு இருந்த அந்த அப்பாவுடைய கைகள் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது. அந்த
அந்த தெரு முழுக்கவே பயமும் ஆக்ரோஷமும் ஒன்னா சேர இப்ப அங்க கூடியிருந்த மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அங்க பூட்டி இருந்த கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுடைய மரக்கதவு உடையிற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. சரியா அந்த ஒரு டைம்ல தூரத்துல இருந்து ரொம்பவே வேகமா ஒரு போலீஸ் சைரனுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பல்லவி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே உடனடியா அந்த சம்பவ இடத்துல குவிய ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற கூட்டத்தை விலக்கிட்டு முன்னாடி போன போலீஸ் அங்க பூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுடைய கதவை உடைச்சு உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும் போதே அந்த வீட்டுல இருந்து ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல. அண்ட் வீடு முழுக்கவே ஒரே இருட்டில் இருந்திருக்கு. சோ போலீஸ் டீமும் அவங்களுடைய டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த இருட்டான வீட்டுக்குள்ள ஒவ்வொரு மூளை முடுக்கா தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடிட்டு அங்கிருந்து ஒரு பெட்ரூம் கூட போறாங்க. அந்த பெட்ரூம்க்கு நடுவுல ஒரு பெரிய கட்டல் அண்ட் பெட் இருந்துச்சு. போலீஸ் எல்லா பக்கமும் டார்ச் லைட் அடிச்சு தேடிட்டு இருக்கும்போது ஒரு ஆபீசர் மட்டும் அந்த பெட்டுக்கு அடியில் இருக்கிற அந்த சின்ன இருட்டு பகுதியை நோக்கி லைட்டை திருப்புறாரு. அங்கதான் அந்த முதல் கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அந்த பெட்டுக்கு அடியில ரொம்ப கொடூரமான முறையில மறைச்சு வைக்கப்பட்டிருந்த ரமீசாவுடைய உடல் மட்டும் அங்க கிடந்துச்சு. அந்த பயங்கரமான காட்சியை பார்த்த அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போனாங்க. பிகாஸ் அந்த 2 வயது குழந்தையுடைய உடம்புல துணிகள் எதுவுமே இல்லாம உடம்பு முழுக்க ரத்த கரைகளோட யாராலையுமே விவரிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா சிதைக்கப்பட்டு முக்கியமா தலை இல்லாத உடம்பு மட்டும்தான் அங்க கிடக்குது அப்படிங்கறத பார்த்த போலீஸ் உடனே அந்த குழந்தையுடைய தலைய அந்த வீடு முழுக்கவே தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடிக்கிட்டே அந்த வீட்டுடைய பாத்ரூம்குள்ள போறாங்க. அங்க ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்ல தண்ணி ரொம்பவே டார்க்கா இருந்திருக்கு. அதாவது முழுசா ரத்த நிறத்துல இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பக்கெட்குள்ள அப்படியே டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே எத்தனையோ கொடூரமான கேஸ்களை பார்த்த சீனியர்ஸ் ஆபீஸுடைய கைகள் கூட அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது. காரணம் ரமீசாவுடைய அந்த துண்டிக்கப்பட்ட பிஞ்சு தலை அந்த பக்கெட்குள்ள ரத்தத்துல மிதந்துட்டு இருந்துச்சு. அதை அங்க சுத்தி பார்த்துட்டு இருந்த எல்லாருடைய கண்கள்லையுமே கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல எஸ்டிஏ, அந்த பாத்ரூம் உடைய செவுரு முழுக்கவே அந்த பிஞ்சு குழந்தை தன்னுடைய உயிர் போறப்ப அந்த கடைசி நேரத்துல கடைசியா துடிச்ச அந்த வலியுடைய சாட்சியா அங்க இருக்கிற செவுரு முழுக்கவே ரத்தம் தெரிச்சு கிடந்துச்சு. இந்த ஒரு கொடூரமான காட்சியை பார்க்கும் போதே போலீஸ்க்கு ஒரு விஷயம் ரொம்ப கிளியராவே புரிஞ்சது. ரமீசாவை கொடூரமான முறையில சீரழிச்சு சித்திரவதை பண்ணி கொன்னுட்டு அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த எவிடன்ஸை அழிக்கிறதுக்காக தான் அந்த கில்லர் இப்படி ஒரு குரூரமான செயலை ட்ரை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வந்துச்சு. அண்ட் எஸ்டிஏ இப்ப போலீஸ் ரமீசாவுடைய அந்த சிதைக்கப்பட்ட உடலை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, அது யார் வீடு தெரியுமா? நம்ம இந்த வீடியோவுடைய இன்ட்ரோல பார்த்தோம் இல்லையா, நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசா குடி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லார் கூடவுமே ரொம்பவே சகஜமா பேசி பழகி நல்லவங்க மாதிரி நடிச்சாங்களே ஒரு தம்பதி, அவங்க வீட்டுல தான். அது மட்டும் இல்ல, கதவை தட்டுறப்ப ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த ஸ்வப்னா பதட்டமா வெளியே வந்து நின்னாங்களே, அதுவுமே ஒரு அப்பட்டமான நாடகம் தான் எஸ்டிஏ. பிகாஸ் அப்படி அவங்க அம்மா வந்து தன்னுடைய பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற அதே பேரலல் டைம்ல அந்த வீட்டுக்குள்ள அவங்களுடைய பொண்ணுக்கு தான் இந்த கொடூரம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனடியா அந்த ஸ்வப்னாவை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. விசாரணையில ஸ்வப்னா அழுதுகிட்டே, எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், ரமீசா காணாம போன உடனே நானும் அவங்க அம்மா கூட சேர்ந்துதான் பதறி போய் தேடினேன். என்னோட புருஷன் இப்படி ஒரு மிருகத்தனமான காரியத்தை பண்ணிருப்பான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு சொன்னா. இதை கேட்ட போலீஸ் இப்ப அவளுடைய கணவரை ஸ்பெஷல் டீம் போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் கிட்ட விசாரணை பண்ணி விட்னஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் போலீஸ் அப்படி விசாரிக்கும் பொழுது அவங்க கொடுக்கிற இன்ஃபர்மேஷன்ல நிறைய முரண்பாடுகள், நிறைய விட்னஸ் இன்கன்சிஸ்டன்சிஸ் இருக்கிறத நோட் பண்ணாங்க. பிகாஸ் அங்க பக்கத்து வீட்டுல இருந்த ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சொஹேல் வெளியே ஓடி போறதை நான் பார்த்தேன் சார் அப்படின்னு சொல்றாரு. பட் இன்னொருத்தரோ, இல்ல சார் அவன் காலையில முழுக்கவே வீட்டுக்குள்ளதான் இருந்தா, ஜன்னல் வழியா நான் அவன் நிக்கிறத பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ்க்கு கிடைச்ச விட்னஸ் எல்லாமே அவனை கண்டுபிடிக்க க்ளூவா அமையாம குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்மெண்ட் ஆகவே தான் இருந்துச்சு. ஸோ
மறுபடியுமே அவனுடைய வீட்டுக்குள்ளேயே போய் ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணாங்க. அண்ட் அப்பதான் போலீஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணாங்க. அந்த வீட்டுக்குள்ள பீரோக்கு பின்னாடி இருந்த ஒரு ஜன்னலுடைய இரும்பு கிரில் மட்டும் கட்டா இருந்ததை கவனிக்கிறாங்க. which means அந்த அரக்கன் வீட்டுக்குள்ள தான் இருந்திருக்கான். போலீஸ் வீடு தேடி வர்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அவங்க கதவை உடைக்கிறதுக்குள்ள அந்த ஜன்னல் கம்பியை கட் பண்ணி அது வழியா தப்பிச்சு வெளியே குதிச்சு போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் கணிச்சாங்க. அப்படி அவன் தப்பிச்சு போன அந்த திசையை வச்சு தேட ஆரம்பிச்ச போலீஸ் கிட்டத்தட்ட 7 மணி நேர தேடுதல் வேட்டைக்கு அப்புறமா நரேங்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிற ஒரு கடையில வச்சு சொஹைல் ராணாவை மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவனுடைய ஐடென்டிட்டியை கிராஸ் செக் பண்ணும்போது தான் போலீஸ்க்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அவன் ஒரு கொடூரமான ட்ரக் அடிக்ட். அது மட்டும் இல்ல, ஆன்டி டெரரிசம் ஆக்ட்ல பயங்கரவாத தடுப்பு சட்டம் கேஸ்ல ஆல்ரெடி அவன் அக்யூஸ்டா இருந்திருக்கான். அதை விட முக்கியமான விஷயம், அவனுடைய பேரு சொஹைல் ராணா இல்ல, அவனுடைய உண்மையான பேரு ஜாகிர் ஹுசைன். ஸோ உங்க எல்லாத்துக்குமே இருக்கிற கேள்வியான அதே கேள்வியை தான் போலீஸ் அவங்க கிட்ட கேட்டாங்க. இவ்வளவு கொடூரமா ஒரு 2வது படிக்கிற பிஞ்சு குழந்தை மேல இப்படி ஒரு மிருகத்தனமான குற்றத்தை செய்யணும் அப்படின்னு உனக்கு ஏன் தோணுச்சு, எதனால இப்படி பண்ண அப்படின்னு கேட்டாங்க. பட் அவனும் எந்த ஒரு கேள்விக்குமே பதில் சொல்லாம கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம ரொம்பவே அமைதியா இருந்தான். அவனுடைய அந்த திமிர பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கோபம் உச்சிக்கு ஏற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாக்க படிகளுக்கு வழி தாங்க முடியாத அந்த அரக்கன் தான் பண்ண அந்த கொடூரமான கொலையை ஒத்துக்கிறான். அண்ட் அவன் என்ன பண்ண அப்படிங்கிற விஷயங்களையும் கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிச்சான். அப்படி அவன் கன்ஃபஸ் பண்ண அந்த விஷயங்கள் இதுதான். I did it. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில ரமீசா ஸ்கூலுக்கு கிளம்பி வீட்டுக்கு வெளியில வந்து ரொம்பவே சந்தோஷமா விளையாடிட்டு இருந்திருக்கா. அப்ப அவங்களுடைய பக்கத்து வீட்டுல இருந்த சொஹைல் ரமீசாவை ஜன்னல் வழியா பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி பார்த்த அந்த மிருகம் அவனுடைய மனைவி ஸ்வப்னா கிட்ட சொல்லி ரமீசாவை கூப்பிட சொல்றான். ஸ்வப்னாவும் அவனுடைய பேச்சை கேட்டு வெளியில போய் அந்த பிஞ்சு குழந்தைக்கு ஆசை காட்டி கூப்பிட்டுருக்கா. பக்கத்து வீட்டு அக்கா தானே அப்படின்னு அவங்க மேல இருந்த நம்பிக்கையில அவங்களுடைய கையை பிடிச்சிட்டு ஸ்வப்னாவுடைய வீட்டுக்குள்ள போயிருக்கா ரமீசா. வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பெட்ரூம்குள்ள இங்க வாடா செல்லம் அப்படின்னு பாசமா பேசுற மாதிரி பெட்ல உட்கார வச்சு ரமீசா கூட விளையாட ஆரம்பிச்சான் சொஹைல். அந்த நேரத்துல ஸ்வப்னாக்கு கிச்சன்ல ஏதோ வேலை இருந்ததால அவ அதை பாக்குறதுக்காக கிச்சனுக்கு போயிட்டா. ஆனா ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா தான் ரமீசா கூட இவன் விளையாடிட்டு இருந்தான். பட் சொஹைலுக்குள்ள இருந்த அந்த வக்கிர குணம் மெல்ல மெல்லமா வெளியே வர ஆரம்பிச்சது. உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ல என்ன கரைப்பட்டு இருக்கு, வா நம்ம போய் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரமீசாவை பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி போன அடுத்த சில நிமிடங்கள்ல சீரழிக்க ட்ரை பண்ணியிருக்கான். அதுல பயந்து போய் அலற ஆரம்பிச்ச அந்த பிஞ்சு குழந்தையுடைய கழுத்தை பிடிச்சு மூர்க்கத்தனமா நெருக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த 2வது படிக்கிற குழந்தை அனுபவிச்ச அந்த வலிகளும் அவளுடைய அந்த கடைசி அலறலும் நினைச்சு பார்த்தாலே நம்மளுடைய உடம்பெல்லாம் நடுங்கும். வெளியில சத்தம் வந்துடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ரொம்பவே டைட்டா அந்த குழந்தையுடைய கழுத்தை நெரிக்கிறான். சொஹைலுடைய அந்த மிருகத்தனமான பலத்துக்கிட்ட மல்லு கட்ட முடியாம அந்த பிஞ்சு குழந்தையுடைய உயிர் அந்த பாத்ரூம்குள்ளேயே துடி துடிச்சு பிரிஞ்சு போகுது. இப்ப கிச்சன்ல இருந்த ஸ்வப்னாவுக்கு அங்கிருந்து ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்கா. அங்க ரமீசா உயிர் இல்லாத உடம்பா கிடக்கிறத பாக்குறா. அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத அவளால முழுசா புரிஞ்சுக்க முடிஞ்சது. தன்னுடைய கண்ணு முன்னாடி தான் புருஷன் பண்ணின அந்த கொடூரத்தை பார்த்தும் ஸ்வப்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணா தெரியுமா? இங்கதான் அவளுடைய உண்மையான வக்கிர புத்தியே வெளியே வந்துச்சு. கொஞ்சம் கூட அவளுடைய மனசுல ஒரு தாய்க்குண்டான இறக்கமே இல்லாம அவளுடைய புருஷனுக்கு சப்போர்ட்டா நிக்க ஆரம்பிச்சா. அந்த பிஞ்சு குழந்தைய தன்னுடைய புருஷன் தான் இப்படி கொன்னுட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அவனை காப்பாத்துறதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறா. இவளுடைய உடம்ப துண்டு துண்டா வெட்டி வேற வேற இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறா. அது மட்டும் இல்ல, அவளே நேரா கிச்சனுக்கு போய் ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வந்து சொஹைல் கிட்ட கொடுத்து ஓகே அவளை துண்டு துண்டா வெட்டு அப்படின்னு சொல்றா. அந்த ஈவிரக்கம் இல்லாத கொடூரனும் அந்த குழந்தையுடைய பிஞ்சு கழுத்துக்கு மேல கத்திய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அறுக்க ஆரம்பிக்கிறான். SDI நான் இப்ப சொல்றதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி இந்த ஒரு கோரம் நடந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த அந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்க ஆரம்பிச்சது.
ஸ்வப்னா வீட்டுடைய காலிங் பெல் அடிக்குது. அவ வீட்டுடைய மரக்கதவை யாரோ பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப பாத்ரூம்குள்ள அறுத்துட்டு இருந்தவன் அப்படியே உறைஞ்சு நிக்க பதறி போன ஸ்வப்னா அந்த ரூமை லாக் பண்ணிட்டு ரொம்பவே நார்மலா ஒண்ணுமே நடக்காத மாதிரி தன்னுடைய முகத்தை அப்படியே மாத்திக்கிட்டு மெயின் டோரை திறக்கிறா. அங்க ரமீசாவுடைய அம்மா பயங்கரமான பயத்துல மூச்சு கூட வாங்க முடியாம அழுதுட்டே, என்னோட பொண்ணு ரமீசாவை காணோம், எங்கேயாவது பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் ரொம்ப பெரிய நடிகை மாதிரி, அப்படியா, ஐயோ எங்க போனா அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எவ்வளோ பெரிய நாடகம் ஆடி இருக்கா அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்ல, அப்படியே அவ கதவை சாத்திட்டு அந்த மெயின் டோரை சாத்திட்டு ரமீசாவுடைய அம்மா கூடயே சேர்ந்து அந்த ஏரியாவுடைய தெருக்கள் அப்படின்னு எல்லா இடங்கள்லயுமே பதட்டமா தேடுற மாதிரி நடிச்சிருக்கா. பாருங்க, தன்னுடைய குழந்தை அந்த வீட்டுக்குள்ளதான், அந்த வீட்டுடைய பாத்ரூம்ல தான் கொடூரமா கொல்லப்பட்டு கிடந்திருக்கா. அவங்க கிட்டயே போய் தன்னுடைய குழந்தைய பாத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்க அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. இப்படி வெளியில எல்லாருமே ரமீசா மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு பக்கம் தீவிரமா தேடிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்த சொஹேலுக்கு பயம் தொத்திக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா நம்ம இங்க இருந்தா மாட்டிக்குவோம் அப்படின்னு நினைச்சவன் அப்படி வெட்டுன ரமீசாவுடைய தலையை மட்டும் அங்க தண்ணி நிரம்பி இருந்த ஒரு பிளாஸ்டிக் உடைய பக்கெட்ல போட்டுட்டு வீட்டுடைய முன்கதவு வழியா போனோம் அப்படின்னா கூட்டம் அதிகமா இருக்கும், கண்டிப்பா நம்ம மேல ஏதாவது சந்தேகம் வந்துடும் அப்படின்னு வீட்டுடைய பீரோக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜன்னலுடைய இரும்பு கிரில்ல கட் பண்ணிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருக்கான். அதுக்கப்புறம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி போலீஸ் ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துல அவன் ஒரு கடையில வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கொடூரமான சம்பவம் பங்களாதேஷ் முழுக்கவே காட்டு தீ மாதிரி பரவிச்சு. அந்த மிருகத்தை சும்மா விடக்கூடாது அப்படின்னு மக்கள் வீதியில இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நாடே கொந்தளிச்சது. நிலைமையுடைய தீவிரத்தை பார்த்த அந்த நாட்டுடைய கவர்மெண்ட் உடனடியா ஸ்பெஷல் டீம் அமைச்சு இந்த கேஸை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு மாத்தினாங்க. அடுத்த 5 நாள்ல போலீஸ் 47 பக்கங்கள் கொண்ட ஒரு சார்ஜ் ஷீட்டை ரெடி பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்ணாங்க. அப்படி அந்த 47 பேஜஸ் ரிப்போர்ட்டை படிச்ச ஜட்ஜ் அவருடைய ஃபைனல் தீர்ப்பையும் வழங்கினாரு. 2வது படிக்கிற குழந்தைய இவ்வளவு கொடூரமா செதைச்ச அந்த வெறி பிடிச்ச சொஹேலுக்கும் அந்த கொலைக்கு துணையா இருந்த மனசாட்சியே இல்லாத ஸ்வப்னாக்கும் 7 லட்சம் அபராதமும் 2 பேர்த்துக்குமே தூக்கு தண்டனையை கொடுத்தாரு. இந்த கேஸை பத்தி இன்னும் டீப்பா சர்ச் பண்ணதுல சில ஷாக்கிங்கான டீடைல்ஸும் தெரிய வந்துச்சு. அதை தான் டிட் யூ நோ சாப்டர்ல நம்ம இப்ப பார்க்க போறோம். பட் அதை இப்ப நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனல் வீடியோஸை நிறைய பேர் சமையல் பண்ணிக்கிட்டே, டெய்லரிங் பண்ணிக்கிட்டே, இல்ல வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே ஒரு பாட்காஸ்ட் மாதிரி கேட்டுட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் நான் சொல்ற அந்த நரேட்டிவ்க்குள்ள அப்படியே நீங்க மெய் மறந்து போயிருந்தனால வீடியோக்கு லைக் பண்றதுக்கு மறந்துடுறீங்க. ஆக்சுவலா போன வீடியோஸ்ல நான் இதை சொல்லியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்ல ஆமா ப்ரோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்க சொன்னதுமே நான் சிரிச்சிட்டே போன் எடுத்து லைக் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்பவும் அதே மாதிரி அவசரமா வேலை செஞ்சுட்டே நம்மளுடைய வீடியோவை கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஆளுங்க, ஆமா நான் உங்களை தான் சொல்றேன், உங்க வேலையை ஒரு செகண்ட் அப்படியே நிப்பாட்டிட்டு போனை கையில் எடுத்து நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நான் போன வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இனிமேல் நம்மளுடைய வீடியோவை ப்ளே பண்ணும்போதே முதல் வேலையா அந்த லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வேலையை கன்டினியூ பண்ணுங்க. சரி, இப்போ லைக் போட்டீங்களா? ஓகே, இந்த கேஸுடைய அந்த ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். ஷாக்கிங் டீடைல் 1. ஆக்சுவலா ரமீசாவை காணோம் அப்படின்னு அவங்க அம்மாவும் ஸ்வப்னாவும் பதட்டமா தேடிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் அந்த ஸ்வப்னாவுடைய வீட்டு வாசல்லையே தான் இருந்துச்சு. அதுதான் ரமீசா போட்டுட்டு இருந்த அந்த ஸ்கூல் ஷூஸ். ரமீசாவுடைய ஷூஸ் ஸ்வப்னாவுடைய வீட்டு வாசல்ல தான் கலட்டி விடப்பட்டிருந்துச்சு. பட் ரமீசாவை தேடிட்டு இருந்த அந்த பதட்டத்துல யாருமே அதை நோட் பண்ணல. ஷாக்கிங் டீடைல் 2. சம்பவம் நடந்த அன்னைக்கு காலையில ரமீசாக்கு ரைசா அப்படிங்கிற ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா தன்னுடைய சொந்தக்காரங்களான அவங்களுடைய மாமா வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆக்சுவலா அன்னைக்கு ரமீசாவும் அவங்க அக்கா கூட போறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கா. ஆனா இல்ல இன்னைக்கு ஸ்கூல் எல்லாம் லீவ் போட முடியாது, நீ ஸ்கூலுக்கு போகணும், நீ வீட்லயே இரு அப்படின்னு சொல்லி அவளை வீட்டுல இருக்க வச்சிருக்காங்க. ஒருவேளை அன்னைக்கு மட்டும் அவளுடைய அக்கா கூட ரமீசாவை அனுப்பியிருந்தா அந்த பிஞ்சு குழந்தை இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கும். ஷாக்கிங் டீடைல் 3. ஆக்சுவலா ரமீசாவுடைய தலையை வெட்டியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரமீசாவுடைய அம்மா ஸ்வப்னாவுடைய வீட்டுடைய காலிங் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கில்லர் ரமீசாவுடைய தலையை வெட்டிட்டு அவளுடைய ஒரு கையையுமே வெட்ட ஆரம்பிச்சிருக்கான். சரியா அவன் அப்படி கையை வெட்டிட்டு இருக்கிற அந்த நேரத்துல பெல் அடிச்சதாலதான் அந்த கில்லர் அந்த அரக்கனுடைய கொடூரம் அப்படியே பாதிலேயே நின்று
இருக்கு. ஷாக்கிங் டீடைல் 4. இந்த கேஸ் பங்களாதேஷுடைய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டை கிரியேட் பண்ணிருக்கு. ஏன் அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி ட்ரையல் ஆரம்பிச்சு, அதாவது ஜூன் 1ஆம் தேதி கோர்ட்ல கேஸ் ஆரம்பிச்சு ஜூன் 7ஆம் தேதியே தூக்கு தண்டனை தீர்ப்பு வந்துருச்சு. அதாவது வெறும் 5 நாள்ல ஒரு மர்டர் கேஸ்க்கு, ஒரு கொலை கேஸ்க்கு தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அது பங்களாதேஷுடைய வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. பட் அந்த சமயத்துல பங்களாதேஷ்ல இதே மாதிரியான கேசஸ், அதாவது குழந்தைகள் மேல நடந்த இந்த மாதிரி கேசஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1800க்கும் மேல இருந்திருக்கு. அப்படி பெண்டிங்ல இருந்த அந்த 1800 கேஸையுமே தாண்டி இந்த ரமிசா கேஸ் மக்களுடைய மத்தியில மிகப்பெரிய வீரியத்தையும் மக்கள் மத்தியில ஏற்பட்ட போராட்டத்தையும் பார்த்துட்டு அந்த 1800 கேஸ்களையுமே ஓரங்கட்டிட்டு இந்த கேஸை மட்டும் ஸ்பெஷலா எடுத்து வெறும் 5 நாள்லயே முடிச்சாங்க. அண்ட் ஷாக்கிங் டீடைல் 5. ஸ்கூல்ல 2வது படிச்சுட்டு இருந்த ரமிசா ஜஸ்ட் நார்மலான ஒரு குழந்தை இல்ல. அவ படிச்ச அந்த பாப்புலரான மாடல் ஹை ஸ்கூல்ல தொடர்ந்து 2 வருஷமா அவ தான் கிளாஸ் உடைய ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டரா இருந்திருக்கா. அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா படிக்கிற ஒரு பிரில்லியண்டான ஒரு பொண்ணு. SDA இந்த கேஸில் இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்று இருக்கு. நம்ம எல்லாருமே நம்மளுடைய குழந்தைகளை முன்பின் தெரியாதவங்க கிட்ட பேசாத, அவங்க ஏதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி முகம் தெரியாத அந்த ஆபத்துக்கிட்ட இருந்து தான் பாதுகாக்கிறோம். பட் பக்கத்து வீட்டு அக்காவோ இல்லை பக்கத்து வீட்டு மாமாவோ தானே அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க மேலே நம்ம வைக்கிற அந்த பிளைண்ட் ட்ரஸ்ட் இருக்கே, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமாக கூட மாறும், எவ்வளவு பெரிய பேட் சிச்சுவேஷனை கூட உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் தான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த கேஸ் அதை நமக்கு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லி காமிச்சிருக்கு. ஆபத்து அப்படிங்கிறது முகம் தெரியாத ஒரு அரக்கனுடைய ரூபத்துல மட்டும் வராது. இங்க வாடா செல்லம் அப்படின்னு ஆசையா கூப்பிடுற, நம்ம கூடவே தினமுமே சிரிச்சு பேசிட்டு இருக்கிற ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்க ரூபத்துல கூட வரலாம். ஏன்னா ஸ்வப்னா மாதிரி ரொம்பவே இயல்பா அன்பா பேசுற எல்லாருடைய முகத்துக்கு பின்னாடியுமே நல்ல மனசு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமா நம்பிடாதீங்க. உங்க வீட்டுல சின்ன குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள எப்பவுமே உங்களுடைய கண்காணிப்பிலேயே வச்சுக்கோங்க. பக்கத்து வீடு தானே அப்படின்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. அது மட்டும் இல்ல, யாராவது உங்ககிட்ட குட் டச் பேட் டச் இதெல்லாம் பத்தி சொல்லி கொடுங்க. ஆல்சோ யாராவது உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை உடனடியா வந்து உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு தைரியத்தையும், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்பேஸையும் உருவாக்குங்க. ஸோ மை டியர் SDA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது டிஃப்ரெண்ட் கேசஸை பத்தி நான் பேசணும் அப்படின்னு நினைச்சா அது என்ன கேஸ், அந்த கேஸுடைய ஒன்லைன் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கேஸை பத்தி ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய சேனலுடைய நரேஷன் ஸ்டைல்ல அதை அப்லோட் பண்றேன். அண்ட் இந்த வீடியோல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.